வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கௌர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தவேகவிற்கு ஆதரவளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தவேக அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேகவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு அளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தவேக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116ஆக அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தவேகவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவிப் பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க, அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைகாலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து முருகன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கௌர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜீத் கௌர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ராமிட் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கௌர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.